எங்கேயா இருந்தாலும் அதிகார பவர் அப்படிங்கிறது லேட்டர் பீரியட்ல தலைமை பொறுப்புக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கா, இவருடைய பேச்சுக்கு இவ்வளவு பேர் கட்டுப்படுறாங்களா அப்படிங்கும்போது அந்த பொறுப்புக்கு வரணும்னு ஒரு ஃபைட் இருக்கும்ல. கொள்கை அப்படிங்கிறதுக்கும் மனிதர்களுடைய நடைமுறைக்கும் எப்பயுமே வித்தியாசம் உண்டு. ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு கடமை தான் இருக்குது, பதவி இல்லை பொறுப்பு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்குள்ளே மனிதர்கள் தானே, அவங்களுக்குள்ளே சண்டைகள் இருக்கும். ஆனால் ஒரு கொள்கை அது வடிவமைக்குது இல்லை, அந்த வடிவமைக்கும் போது சண்டைகள் கம்மியாகிக்குது. இப்போ இது வரைக்கும் தலைவர் பதவிக்கு பிரச்சனை ஆகி யாராவது கோர்ட்டு போய் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் புகழ் மேலே ஆசை இருக்கும். இப்போ அரசியலில் நான் இருக்கேன்னா எனக்கு புகழ் மேலே ஆசை இருக்கும், உங்களுக்கும் ஆசை இருக்கும், நம்ம முகம் கொஞ்சம் கரெக்டாக டிவியில் வரணும், நம்ம குரல் கொஞ்சம் வரும், எல்லாத்துக்கும் ஆசை உண்டு. ஆனால் ஆர்எஸ்எஸ் எதுக்கு? ஆர்எஸ்எஸ்ல யாரும் பேட்டி கொடுக்க முடியாது, ஆர்எஸ்எஸ்ல இதுதான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த புகழை சப்ரஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை மீறி எப்பயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அது ஒரு சப்ரஸ் ஆகும். எனக்கு என்ன அதில் எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டின்னா அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப அப்படியே பேரலாக இருக்குது, ஃப்ளோவாக இருக்குது, ஹைரார்க்கி இல்லாமல் இருக்குது. ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு சரியாக போயிட்டுருக்கு. அவங்க பண்ணுற நினைக்கிறதெல்லாம் அவங்க சரியாக பண்ணுறாங்க. நீ இப்படி பாருங்கள், ஹையஸ்ட் ஆர்கனைஸ்டு பியூரோக்ரஸி மாரி இருக்கிற கவர்மெண்ட்டில் எவ்வளோ சஃபரிங் இருக்குது. ஹைரார்க்கி எத்தனை ஹைரார்க்கி இருக்குது? சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து தாசில்தார் வரைக்கும் இருக்குது, விஏஓ வரைக்கும் இருக்குது. டாடா கம்பெனி, பிர்லா கம்பெனி எடுத்துங்க, தலையாரி வரைக்கும் இருக்குது. எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை ப்ராப்ளம், எத்தனை இது. ஆனால் எதுவுமே இல்லாமல் இங்கே அப்படி நீங்கள் சர்சங் சலக் பார்ப்பீங்க, கீழே சாக்கா பார்ப்பீங்க, நடுவில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல, ஒரு அசம்ஷனில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் அப்புறம் செகண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும் அது. ஆனால் அது பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பின்னாடி வந்த குருஜி இவங்கெல்லாம் வடிவமைச்சு கொண்டு வர்றாங்கல்ல, அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வர்றாங்கல்ல, அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்தியாவுக்கு தக்கபடி. இப்போ அதான் சொன்ன, திருப்பி நார்த் இந்தியாவில் இதனோட நீடு அதிகமாகவும் அங்கே இருக்கிற வரலாற்று சூழ்நிலை, சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுக்கான தேவை இல்லாமலும். ஏன்னா இங்கே யாருக்கும் அந்தமாரி ஒரு ஃபியரே இருந்ததில்லை. இங்கே இருக்கிற எந்த ஒரு சராசரி ஹிந்துக்குமே அந்தமாரி அந்நியர்கள்ட்ட கீழே ஆட்சியில் இருந்தோம், ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்கள் கீழே ஆட்சியில் இருந்தோம், ஐயோ நம்ம கோயிலை இடிச்சுவாங்களோ, இப்படி ஒரு பயம் இங்கே பெரும்பாலான 90% கிடையாது. அப்போ நீடு இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி பெர்செப்ஷனும் இங்கே ஒரு மாதிரி பெர்செப்ஷனும் இருக்குது. இது சரியாக தப்பானா அதெல்லாம் வரலாறு முடிவு பண்ணும். சரி, இதில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இப்போது நம்ம ஒரு 4 பேர் இருந்தால் கூட அது ஒரு பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணணும், 3 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடத்தணும், எல்லாமே இருக்கு இல்லையா? அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி இவ்வளோ பெரிய தேசத்தில் இருக்குது, இவ்வளோ பெரிய வெற்றிகரமாக அப்படின்னு ஹவு இட் இஸ் பாசிபிள்? அன்ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது அதுதான் நான் சொன்னேன். மேனேஜ்மெண்ட் தியரியில் ஹைரார்க்கி தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட். ஹைரார்க்கி தான் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஹைரார்க்கி என்னென்னா ஃப்ளோ ஆஃப் கமாண்டு, ஃப்ளோ ஆஃப் ஒர்க், ஃப்ளோ ஆஃப் கமாண்ட், ஃப்ளோ ஆஃப் ஒர்க் அண்ட் கண்ட்ரோல், ஆர்கனைசேஷன். இது ஹைரார்க்கி எவ்வளோ டைட்டாக பிடிக்கணும், எப்படி பனிஷ்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படிலாம் லூப் ஹோல்ஸை கட் பண்ணணும், இப்படி தான் மேனேஜ்மெண்ட் தியரி ரொம்ப நாள் டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. சடனாக இப்போ 21st centuryயில் 2010க்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் இந்த பார்டர்லெஸ் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சு. நீங்கள் பாட்டு உங்கள் ஆஃபீஸ் போவீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க, நீங்கள் பாட்டு வந்துடுவீங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டேன். ஆனால் வேலை நடந்துகிட்டே போயிட்டுருக்கும், ஆர்கனைசேஷன் வளர்ந்துட்டே போகும். இது மாடர்ன் தியரி பெருமையாக பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இதை முன்னாடியே பண்ணிட்டாங்க. என்னோட நாலேஜில் சொல்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரில. ஒரு ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணியிருக்காங்களா, அதோடைய பேன் நம்பர் என்ன, பேங்க் அக்கௌண்ட் என்ன, எப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது, அது எனக்கே நீங்கள் கேட்டது நானும் யோசிக்கிறேன். இது வரைக்கும் நானும் எந்த புக்லேயும் படிக்கலை, இல்லை எனக்கும் பரிச்சயமாக தெரில. பட் அவங்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ நிறைய ஸ்கூல் இருக்குது, ஆர்எஸ்எஸ் ரன் பண்ணுற ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸ்லாம் அப்படி ரன் ஆகும்னா யாராவது உங்களை மாதிரி நண்பர் ஒருத்தர் ஸ்கூல் எடுத்து நடத்துவாங்க, அவங்க போய் ஆர்எஸ்எஸ் ஒரு அஃபிலேஷன் பண்ணிப்பாங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு அஃபிலேஷன் கொடுக்கும், ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அஃபிலேஷன் கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் மீறி நீங்கள் ஒன்று கூட பண்ணக்கூடாது, அட்மிஷன் கணக்கு எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் ஸ்கூல் ரன் பண்ணிருப்பீங்க. ஆர்எஸ்எஸ் ஸ்கூலில் ஆனால் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எனக்கே வெளியே போனச்சா வெளியே போய்க்கலாம், சார் உங்களுக்கு எனக்கு வர வேணாம் சார், போங்க சார் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். இது மாதிரி தான் அதனுடைய பிரிவுகளும் இருக்குது, மற்ற பிரிவுகளும் அப்படி தான் இருக்குது. இப்போ கட்சி ரீதியாக பொலிட்டிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இந்த 18 ஆர்கனைசேஷனும் ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பைட்டர். அதெல்லாம் கம்பல்சரி. அதெல்லாம் அந்தந்த சட்டம் பொலிட்டிக்கலாக நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ விஎஸ்பி கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அவங்க போய் அது அசோசியேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகும். ஏவிபி அவங்க ரெஜிஸ்டர், ஏவிபி அவங்க இது அட்வொகேட் அசோசியேஷன்ஸ் இருக்குது, அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சம்ஸ்கிருத பாரதி இருக்குது, ஒரு எஜுகேஷனல் யூனிட். ஏன்னா அவங்க தனியாக செமினார் நடத்துகிறாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க, மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அதெல்லாம் பார்த்தா ரெகுலரான மாதிரி இருக்கும். ரெகுலர் ஹைரார்க்கி ஒரு சிஇஓ இருப்பாங்க,
அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், எல்லாம் இருக்குது. சமஸ்கிருத பாரதியில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் சமஸ்கிருத பாரதியில் இருக்குது. அதில் பார்த்தா கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஆனால் மெயின் ஆர்எஸ்எஸ்ல அப்படி இல்லை. அதான் அதில் பியூட்டிங்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் நல்லது நடந்தால் தான் 100 ஆண்டுகள் ட்ராவல் ஆகிருக்கும். அவங்களுக்கு இப்போ இந்த கொள்கை சரியாக தப்பாங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போகல, இது இந்த பொலிட்டிக்கலாக போகல, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் நம்ம போகிறோம். அது கட்சிகள் முடிவு பண்ண வேண்டியது. ஒரு சில விஷயங்கள் நாட்டுக்கு இந்த முக்கியமான சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இப்போ சில நேரத்தில் இண்டிக்ட் ஆகியிருக்காங்க. மகாத்மா காந்தி இறந்ததுக்கு ஆர்எஸ்எஸ் காரணம்னு சொல்லி அந்த ஆர்கனைசேஷன் பேன் ஆகிருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் பேன் பண்ணதுக்கப்புறம் பட்டேல் வந்து அதை ஃபுல்லாக காங்கிரஸில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நேரு வந்து அதை சேர்க்கக்கூடாதுன்றாரு. ஸோ இன்ஃபேக்ட் சேர்த்துக்கலான்னு பட்டேல் ஒரு ஆர்டரே கொண்டு வந்துடுறாரு. திருப்பி நேரு அதை நிப்பாட்டிடுறாரு. அப்படி நிப்பாட்டும் போது தான் சியாம் பிரசாத் முகர்ஜி அடுத்த கட்சி ஆரம்பிக்கிறார். நடுவில் வேறு கட்சி இல்லை. ஸோ அப்புறம் திருப்பி 76 எமர்ஜென்சியில் ஆர்எஸ்எஸும் ஒரு ஆர்கனைசேஷனாக சஸ்பெண்ட் பண்ணப்படுது. ஸோ இந்தமாரி இவங்களுடைய போராட்டங்களுமே ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சியும் இதையும் பார்த்தீங்கன்னாலும் அதை சஸ்டெயின் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்தியா மேலே ஒரு அதனோட கலாச்சாரத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுல ஆர்கனைசேஷனில் ஆர்எஸ்எஸ் அடிச்சுக்கிற ஆர்கனைசேஷனில் அதனோட கலாச்சாரத்தில் இந்த கலாச்சாரத்தில் சில தவறான புரிதல்கள் இருக்குது. அது ஆர்எஸ்எஸ்குள்ளேயும் டிஸ்கஷன் இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு வெளியும் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை இதாக பார்க்குற ஆர்கனைசேஷன் இருக்குது. இதில் நான் இப்போ பொலிட்டிக்கலாக இது கரெக்டாக இன்கரெக்டாங்கிற டெசிஷனுக்குள்ள நான் வரல. ஏன்னா நானே என்ன தீர்மானத்துக்குள்ளே வரல. ஏன்னா நானும் ஒரு அப்சர்வராக இதெல்லாம் பார்க்குறேன். ஓ இப்படி நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா கட்சி 1886 ஆரம்பிக்குது, இன்னும் இருக்குன்னு. ஆனால் அதுக்குள்ளே பல பிளவுகள் இருந்துச்சு. நமக்கு தெரிந்த காலத்தில் காமராஜர் பீரியடில் ஸ்தாபன காங்கிரஸ், அப்புறம் இந்திரா காங்கிரஸ், அப்புறம் ரெண்டும் சேர்ந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பல பிளவுகளோட அந்த பேரை பழைய பேரை தாங்கி. ஆனால் இதற்குள்ள எந்த பிளவுகளும் உருவாகலை. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள எந்த நேரத்துலையும் ஒரு நீதிமன்றத்தில் உட்ஜனநாயகம் அப்படின்னு வழக்குகள் போகலை. அப்போ தானே நீ ரெஜிஸ்டர் பார்ட்டியா யார் தலைவர் அப்படிங்கிற கொஸ்டின் நீதிமன்றத்தில். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷனுடைய நீங்கள் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், இன்ஸ்டியூஷன்ஸ் மாறாது. ஒரு இன்ஸ்டியூஷனை உருவாக்குறது பெருமை தான். ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இன்ஸ்டியூஷன் 100 வருஷம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் இது வியந்து பேசுகிறதும் ஆர்கனைசேஷனில் எப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் நான் வியந்து பேசுகிறேன் திருப்பி. ஏன்னா தமிழ்நாட்டில் பலவிதமான கொள்கை பார்வைகள் அதில் இருக்குது. ஏன்னா ஏதோ கொள்கையை நம்ம ஆதரித்து பேசுகிற நினச்சக்கூடாது. அதனோட முழு கொள்கை எனக்கும் சில கொள்கையில் எனக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கையில் உடன்பாடு உண்டு, சிலதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். செயல்கள் அதுமாரி சிலதில் உடன்பாடு இருக்கும், சிலதில் உடன்பாடு. எல்லா அரசியல்வாதிக்கும் உண்டு. எல்லா அரசியல்வாதியும் எல்லாத்துலேயும் உடன்பாடு அரசியல்வாதினா அவர் கட்சிக்காக பேசலான்னு அர்த்தம். தனிப்பட்டு பேசும்போது சொல்கிறேன். ஆனால் கட்சி கடந்து, இயக்கம் கடந்து, தனி மனித விருப்பு வெறுப்பு கடந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ அதுமாதிரி உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கத்தோலிக் சர்ச் இருக்கு, 1000 years ஒரு அற்புதமான ஆர்கனைசேஷன். அவங்க எலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் அந்த எலெக்ஷன் அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரீம்லைன் பண்ணிப்பாங்க. 1000 yearsங்கிறது ஒரு பெரிய வெற்றி, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மாபெரும் வெற்றி. அதையும் நம்ம பாராட்டுறோம். நிறைய இப்போ இங்கே இருக்கிற சவுத் இந்தியாவில் இருக்க நிறைய மடங்கள் இருக்குல்ல, காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லா ஆதீனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 300-400 சில ஆதீனங்களில் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் நிறைய ஆதீனங்கள் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த அவங்க என்ன கொள்கை சரின்றாங்களோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு சமூகத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். இண்டிவிஜுவல் பண்ணுறதை விட ஒரு ஆர்கனைசேஷன், அவர் உருவாக்கின ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக வந்துச்சுன்னா நல்ல விஷயம் நிறைய பண்ணலாம். அதுமாரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா ஆர்கனைசேஷனில் ஒரு ஆள் நடத்த முடியாது, 10 பேர் இருப்பாங்க. கன்சல்டேஷன் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அவங்க தப்பான ஒரு செயலுக்கு போகிறான்னு வச்சுங்க, அவங்களை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் பவர் இருக்குன்னு வச்சுங்க, அவனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆர்கனைசேஷன், அதனால தான் நீங்கள் இப்போ சொல்லுவாங்க எல்லாரும் பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் பாங்க. பிஜேபியில் யார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்தாலும் ஆர்கனைசேஷன் வரும்போது அவங்க கண்ட்ரோல் வந்துடுவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அதோட அமைப்பு வந்து அந்த இதாக இருக்கிறதுனால ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் வரும்போது இது நீங்கள் பண்ணுற தப்புன்னு யாராவது சொல்கிறது தைரியம். ஸோ இதெல்லாம் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்கு வந்துடும். கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அது தன்னுடைய வெற்றியை என்னைக்கு அடைந்து விட்டதோ அதுக்கப்புறம் அது தோல்வியட. கிட்டத்தட்ட திராவிட இயக்கங்களும் தங்களுடைய இலக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் டவுன் வந்துச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் தன்னுடைய இலக்கம், பாஜக ஒரு இந்து ராஷ்டிரியம், கிட்டத்தட்ட அதனுடைய துணை அமைப்பு தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ இனி அதனுடைய டவுன்ஃபாலா? ப்ரொஃபஸி, அதாவது கணிக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கணிக்கிறது. எல்லா மூமெண்ட்டுமே இப்படி ஆரம்பித்து இப்படி போய் இப்படி இறங்கும். ஒரு ஆறு இப்படி மலையில் தோன்றும் போது ஒரு ஸ்பீடில் வருமோ, சமவெளியில் வரும்போது ஒரு சில நல்ல காரியங்களை செய்தோ, கடலில் போய் கலக்குதோ, அதுமாரி மனித வாழ்க்கையும் அப்படி தான் ஆர்கனைசேஷன். ஆனால் எத்தனை வருஷம் இப்போ நெயில் வந்து ஏன் ஒரு சூப்பர் ரிவர்ன்றோன்னா ஒரு பாதி ஆஃப்ரிக்கா கடந்து வந்துட்டு இருக்கு, அவ்வளோ பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு.
ஸோ லென்த் ஆஃப் த ஜேர்னி இஸ் த இம்பார்ட்டன்ட். ஜேர்னி வில் எண்ட் ஒன் டே ஃபார் ஹியூமன், ஃபார் அன் ஆர்கனைசேஷன். எல்லாத்துக்கும் அதில் ஒன்றும் நான் இருக்கும்போது அழியாத ஆர்கனைசேஷன் ஆசைப்பட்டுக்கலாமே தவிர அது என்னைக்காவது ஒரு நாள் அழிதல். எல்லா பேரரசும் அழியுது. ஆனால் பேரரசுகள் தான் எவ்வளோ லென்த்து, சோழ பேரரசு எவ்வளோ லென்த்தாக வந்து என்ன அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு? இந்தியன் ஓஷன் பேர் வந்துச்சு உங்களுக்கு, இல்லைன்னா இந்தியன் ஓஷன் பேரை வைக்க விடுவானா? 1000 வருஷம் அடிமையாக இருந்தவங்களுக்கு எதுக்குங்க பேர் வைக்கணும் கடலுக்கு? வெளிநாடுகளில் நம்ம கல்ச்சர் போச்சு. 1000க்கு அதிகமான கோயிலை கட்டுறதுக்கு பணம் இருந்துச்சு. இல்லை பணம் எப்படி இருக்கும்? இந்தியாவில் உள்ள கோயில் எங்கேயும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பேரரசு லென்த்தாக இருக்கும்போது, அதுமாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு ஆர்கனைசேஷன் லென்த்தாக இருந்தபோது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். பட் எல்லா மூமெண்ட்டும் ஆனால் அந்த மூமெண்ட்டை உடைக்கிற சக்தி என்ன? 3 தான். ஒன்று பவர், அப்சல்யூட் பவர். 2வது அதனால் உருவாகிற பணம். 3வது இது 2 நாளையும் உருவாக போய இந்த மனிதர்களுக்குள்ள இருக்க ஆண் பெண், அந்த பெண் ஆசை, இந்த விஷயங்கள்லாம். இப்போ கம்யூனிசம் பார்ட்டிலையும் அவங்களுக்கு சரிவுகளுக்கு காரணம் பணம் ஒரு காரணம். ஏன்னா அவங்களே சில இடத்துல கேபிட்டலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆர்கனைசேஷன், கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாராட்டுல உள்ளது இருக்குது. அதாவது இந்தியாவில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது அவங்க இன்னும் அதனுடைய பழைய இதை வச்சுருக்காங்க. நான் நிறைய இதுலேயும் சொல்லியிருக்கேன், கார்ல் மார்க்ஸோட ஒரிஜினல் ஐடியா விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. கார்ல் மார்க்ஸ் என்ன ஒரிஜினலாக சொன்னாலும் அதை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்க ஆர்கனைசேஷன் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய திராவிட மூமெண்ட்டோடைய இருந்த ஸ்பீடு, அவங்களுடைய இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுல காலியாக போயிடுச்சு. அதிமுகவோட அவுட்புட்டாக இருந்தால் கூட அது என்னைக்குமே மூமெண்ட்டை ரெஃப்ளெக்டே பண்ணல. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் இது எதனால் வருதுன்னா பவர் உள்ளே வருது. அப்போ பவரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள அடிதடி வரும். பணம் உள்ளே வருது, அதுக்குள்ளே அடிதடி வரும். இது 2க்கும் காரணமாக இருக்கிற இந்த லேடிஸு, இந்த பஞ்சாயத்துகள் வருது. அது ஒரு காரணம். ஒருவேளை ஹெக்டவேரும் கோல்வாக்கரும் ஏதோ ஒரு சீடை போட்டு இது 2ம் நடக்க முடியாமல் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, ஆர்எஸ்எஸ் இன்னும் ஒரு பீரியடு போகலாம். இல்லை அதுக்கான சீடு உள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை இன்றைக்கி இருக்கவங்க போட மறந்துட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரியான சரிவுகள் வரலாம். நான் என்ன சொல்கிறேன், என்னையை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்ட தனிப்பட்ட கொள்கையாக இருந்தாலும் இந்தியாவையும் இந்திய கலாச்சாரத்தை நேசிக்கிற ஆர்கனைசேஷனை நான் சப்போர்ட் பண்ணுவேன். மற்ற கொள்கையில் விட்டுருங்க. இப்போ ஒரு இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்தியன் இஸ்லாமிக் ஹெரிட்டேஜ், சுஃபி கல்ச்சரை ஆதரிக்கிறோன்னா நம்ம அவங்கள ஆதரிக்கிறோம், நான் அவங்கள ஆதரிப்பேன். இன்னும் இந்தியன் கல்ச்சரில் எங்கெல்லாம் ஆதரவு வரும் அதெல்லாம் நான் கொடுக்க ரெடியாக இருக்கும். மற்ற விஷயங்களில் நமக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆர்கனைசேஷன் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொஃபஸி கொடுக்க விரும்பலை. இன்னொரு 100 ஆண்டு தொடரட்டும். நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.